வணக்கம். தொடர்ந்து சிறுகதைகளை பதிவிட்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சிறுகதை கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். என் பெயர் அதிர்ஷ்டலட்சுமி. எனக்கு வயது 36. ஊர் கும்பகோணம். திருமணமானவள் தான். இந்த திருமணம்ங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆச்சரியக்குறியும் கேள்விக்குறியையும் போட்டுக்கோங்க. இப்போ நான் இருக்கிறது என்னுடைய கணவர் வீட்டில் தாங்க. மாமியார் மட்டும் கூட இருக்காங்க. வீட்டு வாடகை மூலமாகவும் கடை வருமானம் மூலமாகவும் வருமானம் வந்துட்டு இருக்கு. அது எங்க 2 பேருக்கும் போதுமானதாக இருக்கு. எங்க அம்மா அப்பா வீடும் இதே கும்பகோணத்துல தான் இருக்காங்க. என் அண்ணன் தம்பி தங்கை எல்லோரும் படிச்சு வேலைக்கு போய் கல்யாணமாகி செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா கும்பகோணத்துல இல்ல, அம்மா அப்பா மட்டும்தான் இருக்காங்க. என்னோட திருமணம் கோலாகலமாக நடந்ததாக பெரிய வித்வான்களோட பாட்டு கச்சேரி, பரதநாட்டிய கச்சேரின்னு ஊரே வியந்து பாராட்டுச்சாம். தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஊருக்கே சாப்பாடு போட்டாங்களாம். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. மாமியார் சொல்லித்தான் தெரியும். எனக்கு கல்யாணம் நடந்தப்போ எனக்கு வயசு 9. எனக்கு கணவராக வந்தவருக்கு 13 வயசுன்னு சொன்னாங்க. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல அந்த பையன், அதாங்க என் புருஷன், ஆத்துல குளிக்கும்போது திடீர் வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிட்டான். அவனோட உடம்ப தேடி 3 நாளா அலைஞ்சிருக்காங்க. கடைசியில தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உடம்ப கொண்டாந்து கூடத்துக்கு நடுவில் கிடத்தியிருந்தாங்க. மாலை ஊதுவத்தியும் கொளுத்தி வச்சிருந்தாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் ஊரே கூடி அழுதுச்சு. எனக்கு அழுகையும் ஒன்றும் வரல. வந்தவங்க போனவங்களையும் என்னை கட்டிப்பிடிச்சு அழுதாங்க. ஆனால் எனக்கு அழுகையே வரல. யாரோ ஒரு 3ஆம் மனுஷன் இறந்து போன ஃபீலிங் தாங்க வந்தது. அம்மா தான் அழுடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்காக அழணும்னு சொல்லலை. எனக்கு அப்போ புரியல. அப்புறம் அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல. என்ன மொட்டை அடிச்சு காவி துணியை கட்டி வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டாங்க. அப்புறம் தாங்க நான் அழுதேன். ஸ்கூலுக்கும் போகல, வெளியே விளையாடவும் அனுப்பல. யாருன்னே தெரியாதவங்க மாமனார் மாமியார்னு சொல்லி அந்த வீட்டிலேயே தங்க வச்சுட்டாங்க. அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. தம்பி தங்கைங்க அண்ணன்னு யாருமே பார்க்க அனுமதிக்கல. நான் எதிரே வந்தா அவசகுணம்னு ஒதுங்க ஆரம்பிச்சாங்க. அம்மா அப்பாவே தரித்திரம் பிடிச்சவ, கட்டின 3 மாசத்துலயே புருஷனை முழுங்கிட்டான்னு பேச ஆரம்பிச்சாங்க. என்னைய அவங்க சந்திக்கிறத முழுசாவே தவிர்த்து வந்தாங்க. ஒண்ணுமே புரியலைங்க எனக்கு. இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. என் மாமனாரும் கொஞ்ச நாள்ல விட்டுட்டு மேலே போய் சேர்ந்துட்டாரு. அதாங்க செத்து போயிட்டாரு. மாமியார் மட்டும்தான் மொட்டை அடிச்சு வீட்டை விட்டு நகராம அப்பப்போ கோவிலுக்கு மட்டும் கூட்டிட்டு போவாங்க. அம்மா அப்பா துறை சிஸ்டம் பிடிச்சவ, வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு துரத்தி விட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அன்பு காட்ட மாமியார் கிளவியை தவிர யாரும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க கத்துக்கிட்டேன். அதுல கொஞ்சம் பொழுதுபோகும். டிவி ஒன்று வாங்கி வச்சதுக்கு அப்புறம் டிவியே கதின்னு கிடக்க ஆரம்பிச்சேன். இந்த காலகட்டத்தில் தாங்க எனக்கு என்ன நடந்ததுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. பாலிய விவாகம் தடைப்பட்டிருந்த காலத்திலேயே எனக்கு நான் வயதுக்கு வராத சின்ன 9 வயது குழந்தையான எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா கல்யாணத்தை பண்ணி வச்சதும் இல்லாம அவன் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஆனா துரதிர்ஷ்டசாலி, விதவை, அதிர்ஷ்டம் இல்லாதவ, அப்படி இப்படின்னு தொடர்ந்து எனக்கு மொட்டை போட்டு விடுறாங்க. நல்ல சேலை கட்ட முடியாது. பொட்டு பூ எதுவும் கிடையாது. என் மாமியார் அடிக்கடி பாவக்காய் ஜூஸு, வேப்பம் கொழுந்து ஜூஸ்ன்னு செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளவு கசப்பா இருக்கும். அது பார்த்தாலே எனக்கு அழுகையா வருங்க. தரையில தான் படுக்கணும். தலையணை கூட கிடையாது. ஒரு மூளையைத்தான் தலையணையா வச்சுக்கணும்.
இந்த கொடுமைகளையும் அவஸ்தைகளையும் அனுபவிக்க நான் செய்த பாவம் தான் என்னங்க. குழந்தையாக இருக்கிறப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு முகம் தெரியாத ஒருத்தனுக்காக நான் ஏன் இத்தனை கஷ்டப்படணும், எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு சொன்னா புரியாது. இப்போ செல்போனுன்னு ஒன்று வந்துருச்சு, அது வேணும்னு கேட்டேன். மாமியார் பணம் தரமாட்டேன்ட்டாங்க. ஆனா விடாம அடம் பிடிச்சு ஒரு போனை வாங்கிட்டேன். அதை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம பக்கத்து விட்டு சின்ன பெண்ணுகிட்ட கத்துக்கிட்டேன். எனக்கு தமிழ் ஓரளவு தெரியும், ஆனா இங்கிலீஷில் 0. அதுக்கும் தொடர்ந்து புத்தகம் வாங்கி படித்தேன். செல்லுலேயே இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த சின்ன பொண்ணு எனக்கு நிறைய ஆப்புகளை டவுன்லோட் பண்ணி கொடுத்தது. வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இப்படி பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இப்போ தாங்க புதுசாக ஆப் மூலமாக கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸுகிட்ட நிறைய எனக்கு புரிய வந்தது. அப்பத்தான் நாம் எவ்வளவு இழந்திருக்கோங்கிறது புரிஞ்சது. புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். உலகம் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரத்தில் வேறொரு விஷயத்துல என்னுடைய மனசு போக ஆரம்பிச்சது. அதுதாங்க ஆண்கள்கிட்ட பழக ஆரம்பிச்சேன். நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். என்னுடைய உடம்பை உணர ஆரம்பிச்சேன். இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த நான் நிறைய படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். தப்பா பேசுற ஆண்கள்கிட்ட விரும்பி பேச ஆரம்பிச்சேன். ஆனா நேரா வரேன்னு நிறைய அழைப்புகள் வர ஆரம்பிச்சது. என்னவோ அவங்க கிட்ட இருந்து விலகவும் முடியல, தொடரவும் முடியல. ஆனால் நாளுக்கு நாள் கண்ணுக்கு தெரியாத அந்த சுகத்தை நினைச்சு மனசு கரைய ஆரம்பிச்சது. அது தப்புன்னு தோணுச்சு. மறுபக்கம் இந்த சமுதாயம் என்னோட மேல திணிச்ச கொடுமைகளை நினைச்சு எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைச்செறியணும், என் சந்தோஷத்துக்காக வாழணும்னு தோணுச்சு. இதுவரை எந்த ஆண் கையும் படலைய மேல. நிறைய அழைப்புகள் இருந்தாலும் நம்மை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி யாராவது கிடைப்பாங்களான்னு தேட ஆரம்பிச்சேன். அதுலேயும் நிறைய பேர் கிடைச்சாங்க. யாரை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியாம தடுமாற ஆரம்பிச்சேன். ரொம்ப நெருங்கி பழகின ஒரு வாலிபரை நேரில் சந்திக்க சம்மதித்தேன். நல்லா அழகாகவும் படித்தவனாகவும் நல்லா சம்பாதிக்கிறவனாகவும் தெரிஞ்சான். கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான். ஆனால் பல முறை என்னை திருட முயற்சித்தான். கல்யாணம்னு சொல்லி தவிர்த்து வந்தான். என்ன நினைச்சானோ தெரியல. அவனுடைய ஆசைக்கு இணங்காதனால உடனே விட்டு விலகிட்டான். இருந்தாலும் அவன் நினைவுகள் இருந்து கொண்டே இருந்தது. இன்னும் சிலர்கிட்ட பேசி பார்த்தேன். எல்லோருக்கும் என் உடம்பு தேவைப்பட்டது. கல்யாணத்துக்கு தயாரா யாரும் இல்லை. நாளுக்கு நாள் என் உடம்பு படுத்த ஆரம்பித்தது. கடைசியில் எதற்காக கல்யாணம், குழந்தை, இந்த சமுதாயத்துக்காக நாம ஏன் பயப்படணும்? நம்ம தேவைகளை நாம் ஏன் தீர்த்துக்க கூடாதுன்னு தோணுச்சு. இப்பெல்லாம் எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் விதவிதமா சந்தோஷமா இருக்கேன். இப்போ இந்த சமுதாயம் வேற மாதிரி என்ன பேச ஆரம்பிச்சது. நான் ஏன் இவர்களுக்காக கவலைப்பட வேண்டும்? என் மனதிற்கு பிடித்த வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு என் வாழ்க்கை தப்பா தோணலைங்க. உங்களுக்கு தப்பா தோணுதான்னு எனக்கு தெரியல. நன்றி. மீண்டும் இது போன்ற கதைகளுடன் சந்திப்போம்.